இந்த காணொளி மூலம் இணைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களை ரொம்ப யோசிக்க வைக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம எல்லார் வீட்லேயும் தினமும் நடக்கிற ஆனால் நம்ம பெருசாக கண்டுக்காத ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஒரு நிமிடம் கண்ணை மூடி உங்கள் சின்ன வயசை யோசித்து பாருங்கள். கரண்ட் போயிடுச்சுன்னா நிலா வெளிச்சத்தில் மொட்டை மாடியிலோ அல்லது வீட்டு வாசலிலே படுத்துக்கிட்டு பாட்டி சொன்ன அந்த ராஜாராணி கதைகள், தாத்தா சொல்லி கொடுத்த வாழ்க்கை அனுபவங்கள், அந்த நாட்கள் எவ்வளவு அழகானது இல்லையா? ஆனால் இன்னைக்கு கதைகள் கேட்ட காலம் போய் ஸ்கிரீனை பார்க்கும் காலம் வந்துவிட்டது. ஸ்மார்ட் போன் யுகத்தில் நம்மை விரல் பிடித்து நடத்திய நம் தாத்தா பாட்டிகள் எங்கே இருக்கிறார்கள்? இந்த டிஜிட்டல் தலைமுறை இடைவெளி அவர்களை எப்படி தனிமைப்படுத்தியிருக்கிறது என்பதை பற்றி தான் இன்று நாம் ஆழமாக பேச போகிறோம். உங்களிடம் ஒரு கேள்வி. கடைசியா எப்போ உங்க தாத்தா பாட்டி கூட ஒரு அரை மணி நேரம் கையில் ஃபோன் இல்லாமல் முழுசாக அவங்க கூட உட்காந்து அவங்க முகத்தை பார்த்து பேசுனீங்க? எனக்கு தெரிஞ்சு பலருக்கு பதில் ஞாபகம் இல்லை என்பதாகத்தான் இருக்கு. ஒரு சின்ன கவிதை சொல்கிறேன், கேளுங்க. விரல் நுனியில் இன்று உலகமே இருக்கிறது, ஆனால் நம்மை கைப்பிடித்து உலகை காட்டியவர்கள் அந்த திரைக்கு வெளியே தனிமையில் காத்து நிற்கிறார்கள். விரல் நுனியில் இன்று உலகமே இருக்கிறது, ஆனால் நம்மை கைப்பிடித்து காட்டியவர்கள் அந்த திரைக்கு வெளியே தனிமையில் காத்து நிற்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த காலம் வேறு. கடிதங்கள் எழுதி காத்திருந்த காலம் அது. ஒரு தகவல் வந்து சேர வாரங்களாகும். ஆனால் அதில் ஒரு உயிர் இருந்தது, அதில் ஒரு உணர்வு இருந்தது. இன்றைக்கு ஒரு கிளிக் செய்தால் அமெரிக்காவில் இருப்பவரிடம் நம்மால் எளிதாக பேச முடிகிறது. ஆனால் பக்கத்து அறையில் இருக்கும் பாட்டியிடம் தான் பேசுறதுக்கு நேரம் இருக்கிறது இல்லை. சரி, கொஞ்சம் சீரியஸான விஷயத்தை எடுத்துட்டு அவங்க ஸ்மார்ட் ஃபோனை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கலாம். இதில் நிறைய சுவாரஸ்யமான வேடிக்கைகள் விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் இது நடந்திருக்கும். புதுசாக ஒரு டச் ஃபோன் வாங்கி கொடுத்துருப்போம் அவங்களுக்கு. அதை அவங்க எப்படி தொடுவாங்க தெரியுமா? ஏதோ ஒரு வெடிகுண்டை தொடுற மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு விரலை மட்டும் வச்சு டக்குன்னு அழுத்துவாங்க. நம்ம பாட்டி இதை ஸ்வைப் பண்ணுங்க பாட்டின்னு சொன்னா அதே அவங்க அந்த ஃபோன் ஸ்க்ரீனே துடைக்கிற மாதிரி தேய்ப்பாங்க. அப்புறம் இந்த வாட்ஸ்அப்பு சொல்லவே வேணாம். வந்த புதுசில் அவங்க பண்ணுற அட்ராசிட்டி இருக்கு. காலையில் 5-6 மணிக்கெல்லாம் எழுந்து ஒரு பெரிய ரோஜாப்பூ படத்தை போட்டு சுப காலை வணக்கம், இன்று உங்கள் நாட்கள் இனிய நாளாக அமையட்டும் என்று நம்ம ஃபேமிலி குரூப்பில் அனுப்புவாங்க. ஆனால் நம்ம அதை பார்த்துட்டு அப்படின்ட்டு போயிடும். ஆனால் அதில் சில நம்மளோட குட் மார்னிங் ரிப்ளைக்காக காத்திருப்பாங்க என்பதே உண்மை. இன்னொரு வேடிக்கை என்னன்னா, வீடியோ கால் பேசினா அவங்க மூஞ்சியே தெரியாது, முகமே தெரியாது. ஒன்று ஃபேனுக்கு பேசுவாங்க, இல்லைன்னா அவங்க நெத்தி மட்டும் தெரியும். இது பல பேர் பார்த்துருப்பீங்க. தாத்தா கொஞ்சம் ஃபோனை கீழே இறக்குங்க தாத்தான்னு சொன்னால் ஃபோனை தரைக்கே கொண்டுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் பார்க்க சிரிப்பாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு அழகான விஷயம் இருக்குது. அவங்க இந்த வயசுலேயும் நமக்காக நம்ம கூட தொடர்பிலே இருக்கணும்னு அந்த புது புது விஷயத்தை கற்றுக்க முயற்சி பண்ணுறாங்க. பார்த்தீங்களா?
அதுதான் அவங்களோட அன்பு, அதுதான் அவங்களோட நம்ம மீதான பாசம். நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் உங்களை கொஞ்சம் யோசிக்க வைக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அதையும் தாண்டி உங்களை ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட தள்ளலாம். ஆனால் அது சொல்லியாகணும்னு நான் நினைக்கிறேன். மாலை நேரம், அப்பா ஆஃபீஸில் இருந்து வந்துட்டாரு. அம்மா கிச்சனில் இருக்காங்க. நம்மளும் காலேஜ் விட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த டைமில். பாடா எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க, இன்றைக்கி நம்ம நிறையா அவங்கள்ட்ட பேசலாம், இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டதை சொல்லலாம், இன்றைக்கி ஃபோனில் அந்த புது விஷயம் பார்த்தேன் அதை பற்றி அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காருவார். ஆனால் அந்த டைமில் என்ன நடக்கும் தெரியுமா? அப்பா லேப்டாப்பில் இல்லை ஏதாவது புக்கில் இருப்பார். நம்ம சோபாவில் ஒரு ஓரமாக சாஞ்சிக்கிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, தம்பி வீடியோ கேமு, அப்படி தான் நிறைய வீடு இருக்குது இன்னைக்கு. அந்த வீடு முழுக்க ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டு முழுக்க எவ்வளோ ஆட்கள் இருந்தாலும் அந்த உயிரோட்டமான எந்த பேச்சும் இருக்காது. அந்த தாத்தா அந்த நடுவில் சோபா நடுவில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் மூஞ்சியும் ஒருத்தர் பார்ப்பாரு. பார்த்து யாராவது ஒருத்தர் நிமிர்ந்து தன்னிடம் ஏதாவது பேச மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம். அந்த ஏக்கம் அந்த வெளியில் அந்த கண்ணில் இருக்கும். கடைசியில் ஒரு பெரும் மூச்சு விட்டுக்கண்டு மீண்டும் ஒரு ரூமுக்கே போயிடுவார். ஒரு வீட்டிற்குள் சொந்தங்களுக்கு நடுவில் அனுபவிக்கும் தனிமை இருக்கிறதே, அது நரகத்தை விட கொடியது என்றே நான் நினைக்கிறேன். நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறோம், நல்லா தானே பார்த்துக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு தேவையானது பிரியாணியோ இல்லை விலை உயர்ந்த துணிகளோ அல்ல. பாசம், அரவணைப்பு, காதல், இது மூன்றும் தான் வயதான காலத்தில் உண்மையான சஞ்சீவி. அவர்கள் எதிர்பார்ப்பது உங்கள் நேரத்தை மட்டும்தான். என்ன பாட்டி, உடம்பு எப்படி இருக்கு, இன்னைக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்ற அந்த 2 நிமிட கேள்விக்காக அவர்கள் நாள்கள் முழுவதும் காத்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இதிலிருந்து நம்ம எப்படி மாற்றிக்கிறது? அந்த ஜென்ரேஷன் கேப், அந்த இடைவெளியை எப்படி உடைக்கிறது, அந்த இடைவெளியை எப்படி குறைக்கிறது? நம்ம சின்ன வயசில் அ ஆ இ ஈ படிக்கிறப்போ எத்தனை தடவை தப்பு பண்ணியிருப்போம். அம்மா எனக்கு இந்த சட்டை எப்படி போடுறதுன்னு தெரியலன்னு எத்தனை தடவை கேட்டிருப்போம். அப்போல்லாம் அவர்கள் நம்மை சலித்து கொண்டதில்லை. சிரித்து கொண்டே 100 முறை சொல்லிக் கொடுத்தார்கள். இன்று அவர்கள் இந்த யூடியூப்பில் எப்படி பாட்டு கேட்கறது என்று கேட்டால் உனக்கு எத்தனை தடவை தான் சொல்கிறது, ஃபோனை நோண்டாத ஏதாச்சும் பண்ணி வச்சிடாதுன்னு நம்ம கோவப்படுறோம். அவர்கள் நமக்கு நடக்க கற்றுக் கொடுத்தார்கள். நாம் அவர்களுக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் நடக்க கற்றுக் கொடுப்போம் பொறுமையாக. எல்லா விஷயத்தையும் அவங்களே இணைத்துக் கொள்ளுங்கள். ஒரு செல்ஃபி எடுக்கிறீர்களா, அவர்களை கூப்பிடுங்கள், வாங்க தாத்தா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் என்று சொல்லி. ஃபோனில் இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபில்டர்லாம் அவங்களுக்கு போட்டு காட்டுங்க. அப்படி செஞ்சால் அவங்க அடையிற மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. இந்த டிஜிட்டல் உலகை அவர்களுக்கும் காட்டுங்கள், கற்றுக் கொடுங்கள். அவர்கள் ஊரில் இருந்த பழைய கோவிலையோ அவர்கள் வாழ்ந்த பழைய தெருவையோ கூகுள் மேப்பில் காட்டுங்கள். யூடியூப்பில் அவர்கள் காலத்து பிபி சீனிவாஸ் பாட்டையோ இல்லை டிஎம்எஸ் பாட்டையோ போட்டு கொடுங்கள்.
ஸ்மார்ட் போன் என்பது வெறும் கேஜெட் இல்லை, அது அவர்களின் பழைய நினைவுகளை மீட்டெடுக்கும் ஒரு கால இயந்திரம் என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள். நண்பர்களே, இன்று டெக்னாலஜி வளர வளர நம் மனித நேயம் சுருங்கிவிடக்கூடாது. நாளையும் புது ஃபோன்கள் வரும், ஏஐ டெக்னாலஜி வரும். ஆனால் ஒரு முறை நம்மை விட்டு பிரிந்து சென்ற தாத்தாவையோ பாட்டியோ எந்த டெக்னாலஜியும் திருப்பி தர முடியாது. நிறைவாக ஒரு சில கவிதை வரிகளோடு முடிக்க விரும்புகிறேன். ஸ்கிரீனில் ஒளிரும் வெளிச்சத்தை விட அவர்கள் முகத்தில் பூக்கும் புன்னகைக்கு வெளிச்சம் அதிகம். ஸ்கிரீனில் ஒளிரும் வெளிச்சத்தை விட அவர்கள் முகத்தில் பூக்கும் புன்னகைக்கு வெளிச்சம் அதிகம். சார்ஜ் தீர்ந்தால் போனை சார்ஜ் செய்து விடலாம். சார்ஜ் தீர்ந்தால் போனை சார்ஜ் செய்து விடலாம். அவர்களின் வாழ்வின் சார்ஜ் தீரும் முன் கொஞ்சம் அன்பை ரீசார்ஜ் செய்வோம். அவர்கள் வாழ்வின் சார்ஜ் தீரும் முன் கொஞ்சம் அன்பை ரீசார்ஜ் செய்வோம். இந்த வீடியோ முடிஞ்சதும் நேராக உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட போங்க. அவங்க பக்கத்தில் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. தூரத்தில் இருந்தால் ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க. இந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் அவங்க வாழ்நாள் இன்னும் 1 வருஷம் மீட்க வாய்ப்பு அதிகம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்கள் உணர்வு பூர்வமாக இதில் கனெக்ட் ஆகியிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் தாத்தா பாட்டி கூட நீங்கள் அனுபவித்த சுவாரஸ்யமான விஷயங்களை கமெண்ட்டில் பகிர்ந்துக்கோங்க. நான் படிக்க காத்துக்கிட்டு இருக்கேன். மீண்டும் மற்றும் ஒரு அழகான பதிவில் சந்திக்கிறேன். அன்பை பகிர்வோம், மரம் வளர்ப்போம். நன்றி.